ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவி எங்க வருமோ அங்கதான் என் கண்ணை நோக்கி நான் பாப்பேன்னு சொல்லி இந்த வேதவசனம் அழகா நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்ப நமக்கு எந்த இடத்துல உதவி இருக்குதோ அந்த இடத்துல தானங்க நம்ம கண்ணு போகும். எல்லா மனுஷங்க கிட்டயும் நம்ம கண்ணு போக கூடாது. எல்லா மனுஷங்க கிட்டயும் போயிட்டு அலைச்சல்ல தான் நம்ம வரணும். போயிட்டு கேட்டு உதவி கேட்டு இல்லைன்னு சொல்லி வரணும். ஆனா இங்க பாருங்க, இந்த வேத வசனம் அழகா சொல்லியிருக்கு பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவனிடத்திலிருந்து, அடுத்த வார்த்தை படிச்சு பாருங்க. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உதவியே எனக்கு கிடைக்கல, இந்த உலகத்துல எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மனுஷர்களை பார்த்துதான் தேவன் சொல்றாரு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா உங்க கண்களை ஏறெடுக்கணும். ஏற்கனவே அனுபவப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த பகுதியை எழுதி வச்சிருக்கணும். அப்ப ஏற்கனவே உதவி செய்திருப்பார். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு உதவிய தேவன் ஏற்கனவே செய்திருப்பார். அந்த உதவியை நினைச்சு பாருங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரிய விஷயமா இருக்கலாம், நீங்க வீடு திரும்பினதே, அதை நினைச்சு பாருங்க. கடன் பிரச்சனையில இருந்து உங்க வாழ்க்கைய மீட்டதை நினைச்சு பாருங்க. உங்க பிள்ளையோட கல்யாண வாழ்க்கை எப்படி முடியும்னு நினைச்சீங்க, அவங்க வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சதே, அதை நினைச்சு பாருங்க. உங்க கணவன் திருந்துவாரா என்று நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்களா? ஆனா அது கூட உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இதையெல்லாம் பாருங்க. சிலதை நம்ம கடந்து வந்திருப்போம். ஆனா மறுபடியும் ஒரு பிரச்சனைக்குள்ள வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி வெளியே வர போறோம், நமக்கு உதவியே கிடைக்காது போல இருக்கு, எவ்வளோ பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துட்டேன்ப்பா, இந்த ஒரு பிரச்சனையில இருந்து மட்டும் என்னால வெளியே வந்துட்டேன்னா இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர என்ன செய்யணும்னா, முதல்ல செஞ்ச தேவன் செய்த அற்புதங்களை நீங்க நினைச்சு பார்க்கணும். எவ்வளவோ உங்க வாழ்க்கையில, உங்க வயதுல, உங்க அனுபவத்துல நீங்க கடந்து வந்திருக்கலாம். அந்த கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்கும் பொழுது சில வேளைகள்ல நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கூட தாண்டி வந்திருப்பீங்க. அப்போ உங்க கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு? தேவனை நோக்கி மட்டுமே பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி இங்க வேதம் நமக்கு சொல்லி தரலங்க. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அதாவது அந்த காலத்துல உயர்ந்த இடம் எந்த இடத்துலன்னா, எருசலேம் ஆலயம் உயர்ந்த இடம். அங்கு தேவன் வாசம் செய்த தேவன். அப்போ அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கும் பொழுது, யெகோவா தேவனை நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நிச்சயமாகவே உதவி ஒத்தாசை வரும். அப்படிதான் இந்த வேத பகுதி வாசிக்கும் பொழுது தெரியுது. யார்கிட்டனா நம்ம போய் உதவி கேட்கணும்னு நினைச்சா எப்படி கேட்போம்னா, நம்ம மீது அக்கறை உள்ள மனுஷங்க கிட்ட தான் போய் கேட்போம். நமக்கு யாராவது பாருங்க அக்கறையா பேசுறாங்க, அன்பா கவனிப்பாங்க, நம்ம போய் கேட்டா கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் போயிட்டு நம்ம பேசுவோம். ஆனா இங்க தேவன் பாருங்க, அவர் எல்லார் மீதுமே அக்கறை உள்ள தேவன். எல்லார் மீதுமே அவர் கரிசனை உள்ளவர். எல்லாருக்குமே கொடுக்க ஆசைப்படுற தேவன். சுயநலம் இல்லாதவர். ஆகையால் தான் நன்கு புரிந்திருந்த ஒரு மனிதன் பாருங்க இந்த பகுதி எழுதி இருக்கிறாரு. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடு. இந்த உலகத்தை நோக்கி உன் கண்களை ஏறெடுக்க தேவையில்லைன்றதுக்கு தான் பாருங்க இந்த பகுதி இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்க போறோம். இனி வாழ்க்கையில இந்த மனுஷங்க கொடுப்பாங்க, அந்த மனுஷங்க செய்வாங்க, என் அக்கா பாத்துக்குவாங்க, எங்க சித்தி பாத்துக்குவாங்க, எங்க ரிலேஷன் பாத்துக்குவாங்கன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா? ஒத்தாசை உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து தாங்க வரும். அது தேவன் இடத்துல இருந்து. யார் மூலமாகவும் ஒரு பார்சலை ஸ்விக்கிலேயோ ஜொமேட்டோலயோ கொடுத்து அனுப்பலாம். ஆனா அந்த ஹோட்டல்னு ஒண்ணு இருந்தா தாங்க கொடுத்து அனுப்ப முடியும். அப்படிதான் தேவன் பாருங்க, அந்த உன்னதத்துல இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தால் மாத்திரமே மற்ற மனிதர் மூலமாக நமக்கு வர முடியும். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஜொமேட்டோக்காரர் தான் நம்பிட்டு இருக்கோம். ஜொமேட்டோக்கு ஆர்டர் போட்டா அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவார். ஆனா சாப்பாடு ரெடி ஆகிற இடம் எந்த இடம்? அங்க ரெடியானா மட்டும்தாங்க ஜொமேட்டோக்காரர் எடுத்துட்டு வர முடியும். அப்படிதான் நம்ம உதவி எங்க கேட்கணும்னா, தேவனிடத்துல கேட்கணும். நம்ம மற்ற மனுஷரிடத்துல தேடி அநேக வேலைகளை நம்ம அலைஞ்சி திரிஞ்சு பார்க்குறோம். அதற்காக பிரயாசப்படுறோம், அதற்காக கண்ணீர் விடுறோம், அதற்காக கெஞ்சுகிறோம். ஆனா கர்த்தரிடத்துல பாருங்க, இதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ற பாருங்க. மரியாள், அவள் ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தாள். அமர்ந்திருக்கும் பொழுது நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். உங்களுக்கு ஒரு நல்ல ஷேர் வேணுமா? நல்ல வருமானம் வேணுமா? நல்ல வாழ்க்கை வேணுமா? நல்ல ஒரு பணம் உள்ள ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வேணுமா? கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்துருங்க. அப்பொழுது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நீங்க செபிக்கணும். அப்பொழுது உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் அவர் மற்ற மனிதர்கள் மூலமாக அனுப்பலாம். ஆகையால் நீங்க மனுஷனை எதிர்பார்க்காம நீங்க தேவனிடத்துல அமரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. எனக்கு ஒத்தாசை வரும் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். எனக்கு உதவி வரும். எப்படி உதவி வரும்? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏற இருக்கும் போது
எங்கள் கண்கள் நாங்கள் ஆண்டவரே மனிதர் மீதோ இந்த உலகத்தின் மீதோ எங்கள் உறவினர் மீதோ நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற நபர் மீதோ இல்லாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் காத்திருந்து மரியாளை போல நாங்கள் உம்முடைய தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த மனிதர்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை நிச்சயமாகவே வரும். ஆமா தகப்பனே, நீங்க கைவிடாத தேவன். யோசுவா 1:5 சொல்றீங்க, இதோ நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று. நீர் கைவிடாத தேவன், ஒவ்வொருத்தருடைய தேவையை அறிந்த தேவன். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்ய ஆண்டவரே இது என்கிட்ட கிடையாது என்று நீங்க சொல்ல ஒரு மனிதனை போல அல்ல. என்கிட்ட காசு இல்லை, இப்பொழுது என்கிட்ட தண்ணி கிடையாது, என்கிட்ட வீடு கிடையாது, இப்படி என்று சொல்ல நீர் ஆண்டவரே ஒரு செழிப்பற்ற தேவன் அல்ல. இந்த உலகத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்க முடியும் என்றால், இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்க முடியும் என்றால், எங்கள் தேவைகள் அதை காட்டிலும் ரொம்ப சிறியது ராஜா. உம்மாலே கூடாத காரியம் இந்த உலகத்துல உண்டோ என்று கேட்டீர். உம்மாலே எல்லாம் முடியும், நீர் நினைத்தால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் நீர் அனுப்பும்படியாக ஆண்டவரே எங்கள் கண்களை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடத்தும் நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.